எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கல்லீரல் சார்ந்த பல பிரச்சனைகள் இன்னைக்கு. அதனால நம்ம கல்லீரலை பாதுகாக்க, அதை நல்லா ஃபங்க்ஷன் செய்ய வைக்க ஒரு 4 விஷயங்கள் செய்யணுங்க. அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்கஹால் சாப்பிட்றதில்ல, மது சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் கல்லீரல் டேமேஜ் ஆகும், கல்லீரல்ல கொழுப்பு படிதல் நடக்கும். இதையெல்லாம் எப்படி நம்மளால குறைக்க முடியும் டாக்டர் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. அதனால இன்னைக்கு ஒரு 4 விஷயங்கள், இது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்ட 4 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் விஷயம், நிரூபிக்கப்பட்ட விஷயம், நம்ம கல்லீரல் மிக ஆரோக்கியமா நோய் இல்லாம ஃபங்க்ஷன் ஆகணும், செயல்படணும் அப்படின்னா அதற்கு தேவை 150 நிமிடங்கள், வாரத்திற்கு 150 நிமிடங்கள் மாடரேட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதமான உடற்பயிற்சி. இல்லை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா 150 நிமிடங்கள் வாரத்திற்கு விகரஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கடுமையான பயிற்சிகள் அப்படி செய்யலாம். அதாவது இதை நான் விளக்கமா சொல்றேன். இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது என்ன, அது என்ன மிதமான பயிற்சி, கடினமான பயிற்சி. மிதமான பயிற்சி, மாடரேட் இன்டென்சிட்டி அப்படின்னு நான் சொல்றது, சைக்கிள் ஓட்டுதல், நார்மல் சைக்கிள் ஓட்டுதான் இருக்கலாம், இல்லை ஜிம்ல ஓட்டுற சைக்கிளா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சைக்கிளிங் இல்லைன்னா நீச்சல் பயிற்சி, ஸ்விம்மிங் மிதமான உடற்பயிற்சியில் வரும். இல்லை அப்படின்னா பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துரிதமான நடைப்பயிற்சி, கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அந்த கொஞ்சம் வேகம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா, ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகளுக்கு 100 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிதமான நடைப்பயிற்சி. பிரிஸ்க் வாக்கிங் கொஞ்சம் நார்மலாக நடக்கிறது உதவாதுங்க. நீங்கள் கொஞ்சம் வேகப்படுத்தினா தான், அட்லீஸ்ட் 60 நொடிகளுக்கு உங்களோட இதய துடிப்பு 100 அப்படின்னு இருந்தால் தான், கொஞ்சமாவது வேத்தா தான் நீங்கள் நடைப்பயிற்சி கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆக சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல் பயிற்சி, இல்லைனா மிதமான நடைப்பயிற்சி, இல்லைனா சாதாரணமாக ஓடுதல் அப்படிங்கிறதே நீங்கள் வாரத்துக்கு 150 நிமிடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லீரல் மேக்சிமம் கெப்பாசிட்டியில் செயல்படும். அதோட கொழுப்புகள் படிகிறது அப்படிங்கிறது கட்டாயம் குறையும். இது மிதமான பயிற்சிங்க. அடுத்தது விகரஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய கடினமான பயிற்சிகள். இந்த கடின பயிற்சிகள் அப்படிங்கிறது ஜிம்முக்குள்ளே பண்ணுறது. ஜிம்முக்குள்ளே பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரெட்மில்ல ஓட வைப்பாங்க. கொஞ்ச நேரம் ஓட வச்சதுக்கப்புறம் லைட்டான வெயிட் தூக்க வைப்பாங்க. லைட்டான வெயிட் தூக்க வச்சதுக்கப்புறம் குறிப்பான சில எடை தூக்கும் பயிற்சிகள், இது ஒரு விதமான கடினமான பயிற்சி. இன்னொன்று ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், HIIT. இது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கில் வேகமாக ஓடுறீங்க, மறுபடியும் நிற்கிறீங்க. அந்த மாதிரி நான் ஹிட்டு பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். இது ஜிம் இல்லாமையே கூட பண்ண முடியும். ஹிட்டு சர்க்கியூட் ட்ரைனிங்னு இருக்குது, இதை நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடினமான பயிற்சிகள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, நம்ம கொஞ்சம் ஃபிட்னஸ் லெவல் இருக்கிறவங்க கடினமான பயிற்சி வாரத்துக்கு 150 நிமிஷம் செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயம் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் பயிற்சிகளை பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது முதல் விஷயங்க, நம்ம கல்லீரலை பாதுகாக்க. 2வது விஷயம், காஃபி. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி காஃபி குறித்து வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு நம்ம மாடரேட் குறைவாக எடுத்துக்கணும். காஃபி 50 ml அப்படிங்கிற அளவில் 2 வாட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 50, 100 ml நான் சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக 150 ml வரைக்குமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 150 ml 3 கப்பு காஃபி அப்படிங்கிறது நம்ம கல்லீரலை பாதுகாக்க உதவுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. இப்போ காஃபியில் இருக்கக்கூடிய கஃபீன் இதுக்கு காரணம் கிடையாது. காஃபியில் இருக்கக்கூடிய பாலிஃபினால், டீலையுமே இந்த பாலிஃபினால்கள் இருக்குது. இந்த பாலிஃபினால்கள்ங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் தான். இது இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் நான் காஃபியை சொன்னேன்னா, அட்லீஸ்ட் காஃபி டெய்லி குடிக்கிறோம், ஃப்ரூட்ஸு சாப்பிட்றோமோ இல்லையோ, காய்கறிகள் கரெக்டாக எடுத்துக்கிறோமோ இல்லையோ, காஃபியை மறக்கவே மாட்டோம்ல. அதனால் உங்களுக்கு 2வது ரெக்கமெண்டேஷனாக சொன்னது காஃபி. பட் இந்த பாலிஃபினால் சத்துக்கள் அப்படிங்கிறது பல்வேறு பழங்களில் இருக்குங்க, ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸில் இருக்குது. லிவருக்கான உணவுகள் குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டீடாக்ஸ் பற்றியெல்லாம் அதில் பேசியிருக்கேன். அதில் உங்களுக்கு எல்லா உணவுகளும் இருக்கும், அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே எல்லாருக்கும் புரியணும், ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஃபி ஒரு நாளைக்கு 2 கப் அப்படிங்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2வதுங்க. 3வது விஷயம், நம்ம கல்லீரல் நல்லா செயல்படணும் அப்படின்னா மிக முக்கியமான தேவை ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப். அதாவது
தூக்கம் அப்படிங்கிறது புத்துணர்ச்சி தரக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும் தூங்க போகும்போது. ஆனால் நீங்கள் எந்திரிக்கும் போது நல்ல புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பீங்க. ஸோ நம்ம எனர்ஜி இங்கேருந்து அப்படி டாப் லெவலுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிறது தான் தூக்கம். இதான் ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப். ஒரு நாளைக்கு மினிமம் 7 மணி நேரம் இடைவிடாமல் கண்ணு முழிக்காமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் கிடைச்சிடும். புத்துணர்ச்சி தரக்கூடிய தூக்கம் கிடைக்கும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லீரல்களில் கொழுப்பு படிதல் அப்படிங்கிற விஷயத்தையும் குறைக்கக்கூடிய விஷயம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரதை குறைக்கக்கூடிய விஷயம் நல்ல தூக்கம். அதனால் தூக்கத்தை மறந்துடாதீங்க. இப்போ 4வது விஷயம், என்னதான் டெஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கல்லீரல் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்க? அதாவது உங்களோட ஜீன்ஸை பார்க்கணும். அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, அக்கா, தம்பி யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது கல்லீரலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கல்லீரல் பிரச்சனை இல்லை, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாருக்காவது மெட்டபாலிக் டிசீசஸ் இருக்குது. மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னா அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, பக்கவாதம், அதிக இரத்த அழுத்தம், அதிக இரத்த கொழுப்புகள், இதெல்லாம் மெட்டபாலிக் ப்ராப்ளம் தான். இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே இது கல்லீரல் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் மெட்டபாலிக் டிசீஸ். அப்போ இந்த மெட்டபாலிக் டிசீஸ் குடும்பத்தில் யாருக்கோ இருக்குது, மெயினாக அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெட்டபாலிக் டிசீஸ் மட்டும் இல்லை கல்லீரல் ப்ராப்ளமும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும். கூடவே டெஸ்ட்டுகள் செய்யலாம். இதுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. பொதுவாக இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 350 ரூபா 400 ரூபாக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பேசிக் டெஸ்ட். இதில் கல்லீரலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்சைம் லெவல்கள் பார்ப்பாங்க, பிலிரூபின் போன்ற விஷயங்கள் பார்ப்பாங்க, எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, ஏஎல்ஏ, இதெல்லாம் அந்த டெஸ்ட்டில் இருக்குங்க. எந்த என்சைமாவது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, இதை வச்சு நம்ம கல்லீரல் நல்லா செயல்படுதா, அதாவது கல்லீரல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசிக் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டி பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேறு ஏதாவது டெஸ்ட்டுகளுக்கு போகணும். இல்லைனா இதுவே போதும், இதே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். பட் எல்எஃப்டியில் மாறுபாடுகள் லைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்கேனிங் இருக்குங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்கேனிங் என்னென்னா, இது லிவரில் திசுக்கள்லாம் கடினமாக இருக்கா, அதற்கு உண்டான சாஃப்ட்னஸோட திசுக்கள் இருக்கா அப்படிங்கிறத, லிவரில் கல்லீரலில் திசுக்கள் சாஃப்டாக இருக்காங்கிறத, இல்லை கடினமாக இருக்கா, ஃபைப்ரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் ஷியர் ஸ்கேன் எலஸ்டோகிராஃபி அப்படின்னு. இது ஒரு ஸ்கேன் தான், ஷியர் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபைப்ரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இதுவுமே ஒரு ஸ்கேனு தான், அதனால் ரொம்ப அதிகமாக இருக்காது. பேசிக்கலாக இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக கூட சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் அதை சார்ஜ் பண்ணுறாங்க, 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம லிவர் திக்னஸ்ஸு ஃபைப்ரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுது இந்த ஸ்கேனு. பட் இதெல்லாம் நம்ம தேவைன்னா பார்த்துக்கலாங்க. பட் இந்த ப்ரிவென்டிவ் விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்னென்ன சொன்னாங்க, உடற்பயிற்சிகள் பற்றி சொன்னேன், அடுத்து காஃபி பற்றி சொன்னேன், அடுத்து தூக்கம் பற்றி சொன்னேன். 4வது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடணுமா வேண்டாமா? சில பேர் போட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னல, 2002 இந்தியாவில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக கட்டாயம் ஹெப்படைட்டிஸ் பி கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு, அதாவது 1997 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு போட்டேன். அப்போல்லாம் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் போடணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. யாரெல்லாம் ரிஸ்க்கு, இப்போ டாக்டர்னா டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறாங்க, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த மாதிரி மருத்துவ பணியாளர்கள், நர்ஸு எல்லாருக்குமே போடுவாங்க. அந்த ஹை ரிஸ்க் குரூப் மட்டும் போட்டதை இந்தியா பூரா போட ஆரம்பிச்சது 2002. ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறதவங்க என் வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போடணுமா தடுப்பூசி, இது வரைக்கும் போடாமல் இருக்கிறீங்க, போடணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் HBS AG அப்படிங்கிறதும் ஆன்டி ஹெச்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஆன்டிபாடி டெஸ்ட். இந்த 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த HBS AG டெஸ்ட்டும் ஆன்டி ஹெச்பிஎஸ் டெஸ்ட்டும் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு எதிராக தடுப்பு சக்தி இல்லை. அதனால் நீங்கள் கட்டாயம் தடுப்பூசி போடணும். ஆனால் HBS ஆன்டிஜன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஆன்டி ஹெச்பிஎஸ்
நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். HBS ஆன்டிஜன் நெகட்டிவ், ஆனால் ஆன்டி HBS பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்டி HBS அப்படின்னா தடுப்பு சக்தி தான். அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு எதிரான தடுப்பு சக்தி தான் ஆன்டி HBS டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்து 10லிருந்து 100க்குள்ளே ஆன்டி HBS இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு பூஸ்டர் டோஸ் எடுத்தால் போதும். ஆனால் 100க்கு மேலே ஆன்டி HBS இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல ஆல்ரெடி நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது ஹெப்படைட்டிஸ் பிக்கு எதிரான அர்த்தம். அதனால் நீங்கள் வேக்சின் தடுப்பூசி எடுக்கவே தேவையில்லை. இதுதான் கிரைட்டீரியா. இந்த டெஸ்ட்டு பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் HBS ஆன்டி HBS. இந்த 2 டெஸ்ட்டு பண்ணணும். அவ்வளோதாங்க. பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இவ்வளோ தான். இது இல்லாமல் உணவுகள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம கல்லீரலை பாதுகாப்பாக வச்சுக்க இந்த விஷயங்களையாவது மினிமம் இந்த 4 விஷயங்களையாவது நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.